மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம தமிழ்நாட்டுடைய குட்டி அந்தமான தான் எக்ஸ்ப்ளோர் வந்து பண்ண போறோம். நிறைய பேருக்கு அந்தமான் பகுதியில தானே இருக்கு, தமிழ்நாட்டுல அந்தமான் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீடைலும் நான் எக்ஸ்ப்ளோர் வந்து பண்றேன். எஸ், இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஐலாண்டை தான் விசிட் பண்ண போறோம். இந்த பகுதி தமிழ்நாட்டுல தான் இருக்கு. முக்கியமா நிறைய பேர் ராமேஸ்வரம் போயிருப்பீங்க. ராமேஸ்வரம் போற வழிக்கு முன்னாடி தான் இந்த ஒரு பகுதி இருக்கு. அதாவது பாம்பன் பாலத்தை தாண்டின உடனே கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவுல குந்துகால் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியை நீங்க ரீச் பண்ணா போதும் சொன்ன தமிழ்நாட்டுடைய குட்டி அந்தமானுக்கு விசிட் பண்ணலாம். எஸ், இந்த தீவுடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குருசடை தீவு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வனத்துறை பாதுகாப்பு கையில தான் இருக்கு. சோ அதனால இங்க போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குந்துகால்ல நீங்க ஒரு 300 ரூபாய் டிக்கெட் எடுத்தீங்கன்னா போதும். காலையில 7 மணில இருந்து மதியானம் 2 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. நீங்க இங்க இருந்து குருசடை தீவு, அதாவது ஒரு ஐலாண்டை நீங்க விசிட் பண்ணலாம் வெறும் ஒரு 300 ரூபாயில. சோ இந்த தீவுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி வந்து நிறைய இருக்கும். சோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளோர் வந்து பண்ண வேண்டும். அதாவது மன்னார் வளைகுடா தேசிய கடல்சார் உயிரியல் பூங்கா அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. இது எங்க இருந்து எது வரைக்கும் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில இருந்து தனுஷ்கோடி வரைக்கும் கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர் தொலைவுல இது ஃபுல்லா அடங்கியிருக்கு. மொத்தமா இங்க 21 தீவையும் மன்னார் வளைகுடா பகுதியில் இருக்கிற பவள பாறைகளையும் உள்ளடக்கியது. இது ஆங்கிலத்துல குல்ஃப் வான் மன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் சொன்ன 21 தீவுகளை செப்பரேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தூத்துக்குடியில 4 தீவையும், வேம்பாறுல 3 தீவையும், கீழக்கரையில 7 தீவையும், மண்டபம் பகுதியில 7 தீவும் இருக்கு. நம்ம போற இந்த குருசடை தீவு மண்டபம் பகுதியில இருக்கிற 7 தீவுகள்ல ஒண்ணு. சோ இது என்ன அவ்வளவுக்குள்ள ஒரு அற்புதமான பிளேஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பிளேஸ். ஏன்னா நீங்க இந்த பகுதியில போய் விசிட் பண்ணீங்கன்னா டால்பின் பார்க்கலாம், கடல் பசுவை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அரிய வகையில 2000 உயிரினங்களை நீங்க எங்க போய் பார்க்கலாம். டிக்கெட் எடுத்ததும் நம்மள போட்ல கூட்டிட்டு போவாங்க. மெயினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குருசடை தீவை பத்தி இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியணும் அப்படின்னா மெரைன் ஃபெனல் டைவர்சிட்டி இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணமூர்த்தி வெங்கட்ராமன், சந்திரகாசன், சிவபெருமன் அப்படின்னு சொல்லி 3 ஆத்தர்ஸ் வந்து இதை பத்தியான டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ கண்டிப்பான முறையில இந்த புக்குக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணியும் பாத்துக்கோங்க. 8 இருந்து 10 நிமிட டிராவல்ல நீங்க இந்த குருசடை தீவை ரீச் பண்ணிடுவீங்க. சோ இந்த தீவுல நீங்க இறங்கின உடனே முதல்ல நீங்க பார்க்க போறது கடல் தண்ணீர் பச்சை கலர்ல இருக்கிறத நீங்க பாப்பீங்க. சோ அதை பார்த்து முடிச்ச உடனே உங்களை என்ட்ரன்ஸ்லயே கைடு வந்து உள்ளக்க கூட்டிட்டு போவாங்க. சோ உள்ளக்க கூட்டிட்டு போகும்போதே உங்களுக்கான விளக்கங்களையும் அவங்க தெளிவாவே கொடுப்பாங்க. பகுதியில அவங்க 8 வகையான கோரலை பத்தி தெளிவாவே சொல்லியிருந்தாங்க. மேசிவ் கோரல், பிரான்சிங் கோரல், டிஜிடேட் கோரல், டேபிள் கோரல், போலிசியோஸ் கோரல், கப் கோரல், ஃபங்கே எஸ்பி, சாஃப்ட் கோரல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பகுதிகளில் உள்ள கோரலை பத்தி அவங்க சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து மேசிவ் கோரலும் பிரான்சிங் கோரலும் இந்த தீவுல நாங்க பார்த்திருந்தோம். மத்த கோரல் எல்லாமே வந்து டெப்த்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது கடலினுடைய ஆழத்துலதான் நீங்க பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மெயினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பவளப்பாறைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 97% கடல் அலைகளை வந்து குறைக்கிறதுக்கு இந்த கோரல் வந்து ரொம்ப ரொம்ப பயன்படுது. இந்த நேரத்துல அவங்க ஒரு பெரிய திமிங்கலத்தினுடைய எலும்பை வந்து காட்டினாங்க. அதுக்கு பின்னாடி ஒரே ஒரு கடல் பசுவினுடைய எலும்பையும் அவங்க வந்து காட்டினாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. முக்கியமா நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், பவளப்பாறைகள் இந்த திமிங்கலத்தினுடைய எலும்புகள், பசுவினுடைய எலும்புகள் ஃபுல்லாத்தையும் நீங்க வச்சிருக்க கூடாது. அப்படி வச்சிருந்தீங்க அப்படின்னா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் படி நீங்க 3 இருந்து 7 வருடம் வரைக்கும் நீங்க சிறை தண்டனை அனுபவிப்பீங்க. 10,000 ரூபாய் ஃபைனும் உங்களுக்கு உண்டு. சோ அதுக்கு பிறகு அவங்க நிறைய டீடைல்ஸ் சொன்னாங்க. ரெனோவேட்டா வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்க நெக்ஸ்ட் டைம் நீங்க போகும்போது இந்த இடம் வந்து பிரம்மாண்டமா ஒரு சுற்றுலா தலமா இன்னும் பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சிக்காக அடித்தளமிட்டு அவங்க பயணிகளை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பான முறையில நீங்க உள்ளக்க போய் பாருங்க. சோ உள்ளக்க வந்து நிறைய மெடிசின் பிளான்ட்ஸும் இருந்துச்சு. அதாவது பாலினோலோசஸ் அப்படின்னு சொல்லி அரிய வகை பாசிகள் இந்த பகுதியில் தான் காணப்படுது.
அது மட்டும் இல்லாம மேங்க்ரோவ் காடுகள்ல மெயினா நிறைய விஷயங்கள் இங்க இருக்கு. ஓகேவா? சோ நீங்க உள்ளக்க போனீங்கனாலே உள்ளக்க இருக்கிற ஒவ்வொரு பிளான்டும் மெடிசின் பிளான்ட். சோ உள்ளக்க போயிட்டே இருந்தீங்கன்னா பாதி தூரத்துல உள்ளக்க ஒரு பில்டிங் உங்க கண்ணுக்கு தென்படும். அந்த பில்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி மீன்களை பற்றி ஆராய்ச்சி பண்றதுக்காக ஒரு சென்டர் வந்து உள்ளக்க இருந்துச்சு அப்படிங்கறத அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த பில்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோரலால தான் செஞ்சிருந்தாங்க அப்படிங்கறதையும் அவங்க வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. சோ உள்ளக்க போன உடனே ரிசர்ச் சென்டர்ல இதுக்கு முன்னாடி மீன்களை பற்றி ஆராய்ச்சி பண்றதுக்கும் அதுக்கான அனைத்து அடையாளங்களும் அங்க இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நிறைய வகையான கோரல்ஸ்க்கான சாம்பிள்ஸும் வச்சிருந்தாங்க. இந்த சாம்பிள்ஸ் ஃபுல்லாமே யாருமே வந்து வச்சிருக்க கூடாது. வச்சிருந்தாங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியா சிறை தண்டனை தான். அது மட்டும் இல்லாம பேன் பண்ண சங்குகளும் அங்க இருந்துச்சு. இந்த சங்குகள் வந்து யாருடைய வலையிலாவது சிக்கினாலும் அந்த சங்கை நீங்க தூக்கி போட்டுறணும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஆராய்ச்சி பண்ணியிருந்த அனைத்து வகையான சாம்பிள்ஸும் அங்க வச்சிருந்தாங்க. உள்ளக்க போய் பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்பீசிஸும் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. சோ மீன்களை பத்தியான ஆராய்ச்சி பண்றதுக்காக அப்பவே இந்த ஒரு ஐலாண்ட்ல ஒரு ரிசர்ச் சென்டர் வச்சு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சாம்பிள்ஸ் ஃபுல்லாமே கெஸ்ட் ஹவுஸ்ல தான் வச்சிருக்காங்க. ரிசர்ச் சென்டர் அப்படின்னு சொன்ன பகுதி வந்து ரொம்ப பாழடைஞ்சதுனால அங்க வந்து வைக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமையினுடைய ஓடு, அது மட்டும் இல்லாம திமிங்கலத்தினுடைய ஓடு, அதாவது டால்பினுடைய முதுகெலும்பு வச்சிருந்தாங்க. நீல திமிங்கலத்தினுடைய முதுகெலும்பு வச்சிருந்தாங்க. சோ திமிங்கலத்தினுடைய நிறைய போன்ஸ் வந்து இருந்துச்சு. மிடில் போன்லாம் அதுல இருந்துச்சு. சோ அது மட்டும் இல்லாம பேன் பண்ண சங்குகள் ஃபுல்லாமே இங்க இருந்துச்சு. சோ இது ஃபுல்லாமே வந்து யாருமே வந்து எடுக்கக்கூடாது, இது வலையில வந்தாலும் உள்ளக்க தூக்கி போட்டணும் அப்படிங்கிற டீட்டெயிலையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. சோ அது மட்டும் இல்லாம நம்ம முக்கியமாக கோரல் பத்தி தான் பார்க்க வந்தோம் பாத்தீங்களா. சோ இங்க முக்கியமா மேசிவ் கோரல் அப்படிங்கறத ஒண்ணு காட்டினாங்க. இந்த மேசிவ் கோரலுடைய டாப் வந்து தண்ணியில வந்து மூழ்கவே மூழ்காது. சோ நிறைய பேத்துக்கு தெரியும், ராமேஸ்வர பகுதிகளில் வந்து அந்த அனுமான் வந்து பாறைகளை வந்து வச்சு பாலம் கட்டினார் அப்படின்னு சொல்லி அந்த பாறைகள் ஃபுல்லாமே வந்து தண்ணியில வந்து மிதந்தது அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா. சோ அந்த கான்செப்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதுதான், மேசிவ் கோரல் தான். மேசிவ் கோரலுடைய டாப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏரால வந்து ஃபில் ஆயிருக்கும். சோ அதனால வந்து தண்ணீர்ல வந்து மூழ்காது. அதனால வந்து தூக்கி தண்ணீர போட்டீங்கன்னா அது மிதக்க தான் செய்யும். இதனுடைய கான்செப்ட் தான் நம்ம பாறைகள் அப்படிங்கறது சொல்லியிருந்தோம். சோ பவள பாறைகளுடைய கான்செப்ட் இதுதான். சோ இதுதான் வந்து மெயினான அந்த ஹிஸ்டரியுடைய பின்னாடி இருக்கிற ஒரு மெயினான ஒரு சயின்ஸ். ஓகேவா? சோ இங்க நிறைய ஸ்பீசஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. சோ நிறைய ஃபிஷஸ் ஃபுல்லாமே வந்து நேம் வந்து மென்ஷன் பண்ணல, பட் இருந்தாலும் ஓரளவுக்கு ஓகே, சூப்பரா தான் இருந்துச்சு. சோ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே போனோம். அந்த ரிசர்ச் சென்டர் வந்து காட்டினாங்க. ரொம்ப பாலடைஞ்சு உள்ளக்க முட்பதற்குள்ள கிடந்துக்கிற மாதிரி இருந்துச்சு. சோ உள்ளக்க போலாமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல போக முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அப்பவே மங்களூர் டைல வந்து யூஸ் பண்ணி அவங்க வந்து பில்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. சோ அதை பத்தியான விளக்கங்களை அவங்க கொடுத்துட்டே இருந்தாங்க. சோ இந்த குருசடை தீவுக்குள்ள நீங்க உள்ளக்க போனீங்கன்னா மெயினா பாக்குறது ஃபுல்லாமே வந்து மெடிசின்ஸ் பிளான்ஸ் வந்து நிறைய பார்க்கலாம். சுத்தி ஒரு அடர்ந்த மேங்க்ரோவ் காடுக்குள்ள நீங்க ட்ரெக்கிங் பண்ணி போற மாதிரி இருக்கும். வேற லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பான முறையில ஒரு டைமாவது நீங்க உள்ளக்க போங்க. போனீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். நிறைய வாழ்வாதாரத்திற்கான முக்கியமான மெடிசின்ஸ் பிளான்ஸ் எங்கேயுமே கிடைக்க முடியாது. இதை கல்டிவேட்டே பண்ண முடியாத பிளான்ஸ் ஃபுல்லாமே உள்ளக்கதான் இருக்கு. இதை நம்ம டெவலப் பண்ணி கொண்டு போனோம்னா இன்னும் நம்மளுடைய மருத்துவத்துறையில நிறைய 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 அதிசயங்களும் அற்புதங்களையும் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத இங்க போன பிறகு நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். சோ உள்ளக்க அவ்வளவுக்குள்ள அற்புதமான விஷயங்களை ஒளிச்சு வச்சிருக்கிறது இந்த குருசடை தீவு. உள்ளக்க செம்ம சூப்பரா இருந்துச்சு, அவ்வளோ அழகா இருந்துச்சு. சோ கிராஸ் பண்ணி இந்த தீவை நாங்க கிராஸ் பண்ணி முடிச்ச உடனே மெயினா அந்த பிரான்ச்சிங் கோரல் அப்படிங்கிற கோரல் இருக்கு பாத்தீங்களா. சோ அந்த கோரல் இந்த பீச்ல இருந்துச்சு. இந்த பீச்சை பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருந்துச்சு. ஒரு ஐலாண்டுக்குள்ள என்ன விசிபிளா இருக்குமோ அந்த விசிபிள் இந்த ஐலாண்டுக்குள்ள இருந்துச்சு. அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. நீங்க நிறைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரினுக்குள்ள எல்லாம் போயிட்டு சோ அங்க டைவிங் எல்லாம் பண்ணி உள்ளக்க கோரலுடைய அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்ப்பாங்க. பட் இதை வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் எடுத்து வெளியே கொண்டு வந்தா இன்னும் நம்மளுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஏன்னா இங்க அவ்வளவுக்குள்ள தெளிவான தண்ணி இருக்கு. சோ அதுல இந்த கடற்கரை ஓரத்துல இருக்கிற கோரல்ஸ் ஃபுல்லாமே என்னால பார்க்க முடிஞ்சிச்சு. இன்னும் டைவ் பண்ணி நம்ம உள்ள போனா இன்னும் நிறைய டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். அதனால இந்த நம்மளுடைய சுற்றுலாத்துறையும் வந்து மேம்படும் அப்படிங்கிறது எனக்கு வந்து தோணுச்சு. பட் அது இங்க கொண்டு வரல. ஆனா நிறைய இடங்கள்ல கோரல்ஸ் எல்லாம் இல்லாத பிளேஸ்ல வந்து டைவிங் எல்லாம் இருந்துச்சு. சோ அதை இங்க கொண்டு வந்தா இன்னும் நம்மளுடைய
சுற்றுலா தலத்துக்கான வெளிநாட்டு பயணிகளுடைய பயணம் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாவே இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. பட் இந்த இடங்கள்ல வந்து நிறைய பேர் வந்து வர்றதுக்கு மிஸ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பான முறையில நீங்க வந்து இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுங்க. கடற்கரை ஓரங்கள்ல அவ்வளோ பவளப்பாறைகள் இருந்துச்சு, நிறைய மெடிசின் பிளான்ட்ஸும் இருந்துச்சு. இதுல வந்து ஒண்ணு டிஃப்ரெண்டா இருந்துச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராவணன் மீசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடல் பந்துன்னு சொல்லுவாங்க, ராவண மீசைன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஸோ எனக்கு சூப்பரா இருந்துச்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். 300 கொடுத்ததுக்கு ஒரு ஐலாண்டை விசிட் பண்ணி என்ஜாய் பண்றதுக்கான ஒரு அனுபவம் வந்து எனக்கு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு மக்களே. நீங்க கண்டிப்பான முறையில் நீங்க வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து நீங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். நான் வந்து எப்பவுமே வீடியோ பண்ணி அப்லோட் பண்றதுலாம் ஓகே தான். பட் ஆனா ஒரு இடத்த விசிட் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துக்குள்ள நீங்க போனாதான் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ண முடியும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க வீடியோல பாத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில கிடைக்கவே கிடைக்காது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த குருசடை தீவினுடைய வீடியோ கண்டிப்பான முறையில உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மன்னார் வளைகுடா பகுதியில் இருக்கிற பவளப்பாறைகளை வந்து பாதுகாக்கணும்னு நான் சொல்லிட்டே இருந்தேன். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பவளப்பாறைகளை நம்பிதான் பல உயிரினங்கள் வந்து இருக்கு. அந்த உயிரினங்கள் ஃபுல்லாமே நிறைய 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 நன்மைகள் நமக்கு கொடுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா பவளப்பாறைகளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நான் பேசிக்கிட்டே இருக்கேன். பவளப்பாறைகள் அப்படின்னாலே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன தோணும்? ஒரு பாறை அப்படின்னு தான் தோணும். கண்டிப்பான முறையில அது பாறை கிடையாது, அது தாவரமும் கிடையாது. அது வந்து ஒரு விலங்கினம் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிட்டேன். கண்டிப்பான முறையில இது ஒரு விலங்கினம், இது நகர முடியாத ஒரு விலங்கினம். இது வந்து அதிகமான கால்சியத்தை ப்ரொடியூஸ் பண்றதுனால இது சுத்தி ஒரு பாறைகள் போல உருவாகிறது. இது வந்து நிறைய உயிர்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரமா அமையுது. இந்த பவளப்பாறைகள் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இங்க காட்டின எல்லா கடல்லையுமே நீங்க அலைகளை பார்க்கவே முடியாது. மெயினா ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவளப்பாறைகள் இருக்கிற பகுதிகளில் கடல் அலைகள் வராது. அது மட்டும் இல்லாம தண்ணி வந்து கிளியரா இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்ணியில இருக்கிற அழுக்குகளை வந்து ஃபில்டர் பண்ற தன்மை அந்த கோரல்களுக்கு உண்டு. இது கண்டிப்பான முறையில நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்காது. சோ இதுதான் வந்து இந்த தண்ணி வந்து கிளியரா இருக்கிறதுக்கான ரீசன். நீங்க இந்த கடல் ஓரங்கள்ல பாத்தீங்கன்னா தெரியும், அவ்வளவு பவளப்பாறைகளினுடைய சாம்பிள்ஸ் ஃபுல்லாமே இருந்துச்சு. சோ நிறைய பேர் வந்து இந்த பவளத்துல மோதிரம் போடுவாங்களே, பவளத்துல மோதிரம் போது வந்து வேற எதுவும் கிடையாது. பவள மோதிரங்கள் ஃபுல்லாமே பவளப்பாறைகள் வந்து எடுக்கப்படுறதுதான். சோ நல்லா இருந்துச்சு. நீங்க இந்த குருசடை தீவை வந்து விசிட் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில விசிட் பண்ணுங்க. செம சூப்பரா இருந்துச்சு. இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம், டாடா, பை பை.